அப்புறம் நீங்களும் இப்படி நினைக்காதீங்க. நான் இந்த வீட்ல எனக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சுக்கிறதுக்கு வரல. இந்த வீட்ல அக்காவோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்காக வந்திருக்கேன். அருண், உங்களுக்கும் அக்காவுக்கும் இருக்கிற உறவு ரொம்ப வித்தியாசமானது. அது மட்டும் இல்லாம சாத்தியம் இல்லாதது சாத்தியமாக்குறதுக்கு கொஞ்சம் நேரம் எடுக்கும்ல. அதுக்கு கால அவகாசம் கொடுங்க. இப்படி அவசரப்பட்டீங்கன்னா பிரச்சனை இன்னும் அதிகமாக தான் செய்யும், குறையாது. அப்புறம் ஹனிமூனை பத்தி சொல்லணும்னா நம்ம கண்டிப்பா ஹனிமூன் போறோம். இந்த டிராமாவை நடத்தியே ஆகணும். அந்த சித்தி தான் என்னென்னவோ சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அவங்க சொல்றதை கேட்டு நான் உங்களுக்கு மறுபடியும் சொல்றேன், உங்களுக்கும் அக்காவுக்கும் இருக்கிற உறவு வித்தியாசமானது. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா பேசுவாங்க, கேலி கூட பண்ணுவாங்க. ஆனா என்ன பண்ணணுங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணணும். நீங்க உங்க மேலயும் உங்களோட காதல் மேலயும் நம்பிக்கை வைங்க. நீ தான் ஏதோ பிளான் பண்ணிட்டியோன்னு எனக்கு தோணுச்சு. அதான். ஆனா இப்பதான் புரியுது, நீ ரொம்ப அறிவாளியும் கூட. என்ன அக்கா கால் பண்றாங்க? ஹலோ அத்தை, நீங்க எங்க போனீங்க? நீங்க எல்லாமே எனக்கு சாப்பிட பிடிக்கல. என்ன யார் தூங்க வைப்பாங்க? இங்க பாரு சிண்டு, நான் கொஞ்ச நாள் தான் இங்க தங்க போறேன். சீக்கிரமே நாங்க திரும்ப வந்துருவேன். இங்க எல்லாருமே கெட்டவங்க. எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எனக்கு உங்க கூட இருக்கிறது தான் பிடிச்சிருக்கு அத்தை. ஆனா என்னால உன்கிட்ட போன்லயும் பேச முடியுமே. சிண்டு கண்ணா, நல்ல பசங்க பால் குடிப்பாங்க. அப்புறம் உன் பால்ல சாக்லேட் கூட நான் மிக்ஸ் பண்ணிருக்கேன். அது ஆறறதுக்குள்ள சீக்கிரமா குடிச்சிடணும். சரி, போனை வச்சிடாதீங்க, ஒரு நிமிஷம். நான் பால் குடிச்சிட்டேன். சூப்பர் டக்கண்ணா. இப்ப எனக்கு போன்ல தாலாட்டு பாடி என்ன தூங்க வைங்க. சரி, ஓகே. நீ நீ முதல்ல படுத்துக்கோ, அப்புறம் போர்வையை போத்திக்கோ. நான் படுத்துட்டேன் அத்தை. இப்ப பாடவா? ஆ. முன்னாடி பாரு, பின்னாடி பாரு. சிண்டு தூங்கிட்டான் போல இருக்கு. பாட்டி வாங்க. சௌமியா, நீ உன் அம்மா விட ரொம்ப நல்லா தாலாட்டு பாடுற. என்னாலதான் தாயாக முடியாதே. நான் இந்த தாய் பாசத்தை வேற எங்க கொண்டு போவேன்? சிண்டு மேல அன்பை காட்டி நான் என் மனசை தேத்திக்கிறேன். ரொம்ப நல்ல குழந்தை. எனக்கும் ஒரு நாள் இதே மாதிரி ஒரு நல்ல பையன் இருப்பான். அருணுக்கும் சுமதிக்கும் பிறக்கிற குழந்தை, அதுவும் என்ன அம்மா தானே கூப்பிடும். நான் முதல்ல இருந்து இந்த குழந்தை கிட்ட சொல்லுவேன், நீ என்ன பெரியம்மான்னு கூப்பிடாத, அம்மான்னு கூப்பிடுன்னு சொல்லுவேன். நான் அது கூட விளையாடுவேன், அதுக்கு தாலாட்டு பாடுவேன், நிறைய அன்பு காட்டுவேன். அப்புறம் அதை நல்லா வளர்க்கவும் செய்வேன். எனக்கு என்னமோ அவங்க இருக்கிறத பார்த்தா ராத்திரி பூரா இங்கதான் இருப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்ப என்ன பண்ணலாம்? என்ன பண்றது, கிடைச்ச வாய்ப்பை நழுவ விட வேண்டியதான். அடுத்த முறை நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுக்கு மேல எதுவும் செய்யல, வா நம்ம இங்கிருந்து போயிடலாம். வா.
அது நான் வந்து சௌமியாவை உன்னால எதுவும் செய்ய முடியாது. நான் உங்களுக்கு அந்த வாய்ப்பை கொடுக்க மாட்டேன். சௌமியா கிட்ட இருந்து தூரமா இருக்க சொன்னேன்ல. சௌமியாவை நாங்க கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவோம். இந்த போலீஸ்காரங்க எத்தனை நாள் இங்க இருக்க போறாங்க? ஏய், சௌமியாவை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ்காரங்களது இல்ல, என்னோட பொறுப்பு. அவங்க இல்லைன்னா என்ன, நான் இருக்கேன்ல. சௌமியாவோட நிழலா அவ என்னைக்குமே தனியா கிடைக்க மாட்டா. இருட்டுல நம்ம நிழல நம்மள கை விட்டுடும். அப்ப பார்க்கலாம் எப்படி நீங்க அவளை காப்பாத்துறீங்கன்னு. நானும் பாக்குறேன் உன்னுடைய தகுதி என்னன்னு. உங்களால சௌமியாவோட வாழ்க்கைய இருட்டாக்க முடியுமான்னு. இருளும் வராது, அதுக்கப்புறமா நான் சௌமியாவை விட்டு எங்கேயும் போகவும் மாட்டேன். இதுதான் சத்தியம். பார்க்கலாம், வா போலாம். உனக்கு ஒண்ணு தெரியுமா, மனசு லெஃப்ட் சைட்ல இருக்கும், ஆனா அது எடுக்கிற முடிவுகள் எப்பவும் ரைட்டா இருக்கும். அப்புறம் நீ என் மனசால எடுக்கப்பட்ட ரொம்ப ரைட்டான ஒரு முடிவு சாமியா. சௌமியா, அருண் இப்போ தங்கச்சி கூட தான் இருக்கணும். அவர் எனக்கு ஃபோன் பண்ணக்கூடாது. ஹலோ, என்ன பண்ணிட்டு இருக்க? தூங்கிட்டு இருக்கேங்க. ராத்திரியில தூங்க தானே செய்வாங்க. அதான் 2 ரிங்ல நீ போன் எடுத்துட்டியா என்ன? அது ஃபோன் பக்கத்துலயே இருந்ததுனால சீக்கிரமா எடுத்துட்டேன். அதான். சரி சொல்லுங்க, என்ன விஷயம்? அப்படியே நான் உன்கிட்ட ஒரு 3 விஷயம் சொல்லணும். எந்த 3 விஷயம்? முதல் விஷயம், சிம்லால பனி அதிகமா இருக்கு. அப்போ அதுக்கு நான் என்னங்க பண்றது? ரெண்டாவது விஷயம் என்னன்னா, இங்க இருக்கிற எல்லாருமே லஸ்ஸி சாப்பிட்டதை விட்டுட்டாங்க. இங்க இருக்கிற எல்லாருமே இப்போ மோர் தான் குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் மூணாவது விஷயம், நீ இங்க இல்லாம இந்த வீட்டோட நிலம் முழுமை அடையல. நீ என்னோட ஞாபகத்திலே இருக்க. அப்புறம் இந்த ப்ராப்ளத்துக்கான சொல்யூஷன் உன்கிட்ட மட்டும்தான் இருக்கு. இப்ப நீயே சொல்லு. நான் சௌமியா போனை கட் பண்ணிட்டேன். எனக்கு எல்லாமே தெரியுங்க, ஆனா நீங்க தான் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. என்னோட சூழ்நிலை என்னன்னு நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறீங்க. நீ இருக்கிய சௌமியா, எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீ வேற வழி இல்லாம தான் உன் பிறந்த வீட்டுக்கு போயிருக்க. நீ இன்னும் தூங்கவும் இல்லை. இந்த நிலாவை பார்த்து என்ன ஞாபகப்படுத்திக்கிட்டு இருக்க. எனக்கு நல்லா தெரியும் நீ ரொம்ப விசித்திரமானவ. உன் மனசு முழுக்க யாரு நிறைஞ்சிருக்காங்களோ அவங்க கிட்ட இருந்து நீ என்ன எதிர்பார்க்கறியோ அதை நான் முழுசா புரிஞ்சுக்க கூடாதுன்னு நினைக்கிறேன். நீ போய் சொன்னா என்னால ஈஸியா கண்டுபிடிச்சிட முடியும். நீ உங்க வீட்டுக்கு போனதுக்கான காரணம் போய் இப்ப நீ தூங்கிட்டேன்னு சொன்னதும் ஒரு பெரிய போய். சௌமியா, கேளு. இப்போ நீதான் ஏதாவது பண்ணியா?